அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா அஸ்ரஃபில் அம்பியாஇ முர்சலீன் நபியனா முஹம்மத் வ ஆலிஹி வஸாபிஹி அஜ்மஈன். அம்மாபாத். கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லசானு தாலாவின் நல்லடியார்களே, அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு, நான் சங்கை அப்துல் அஜீஸ் தபூக்குலேருந்து பேசுகிறேன். அல்லாஹ்வுடைய அருளால் அனைவரும் நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. இந்த காணொலியின் மூலமாக குர்பான் கொடுக்க நாடி உள்ளவர், நியத்து செய்தவர் துல்ஹஜ் மாதம் 10ஆம் நாள் வரை குர்பான் கொடுத்து முடியும் வரை அவருக்கு சில கடமைகளை இஸ்லாம் வழங்கியிருக்கு. அதை பற்றிய செய்தி தான் இந்த தொகுப்பு. இதில் முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கொள்ள வேண்டியது, ஐயாமில் தஸ்ரீகின்னு சொல்லக்கூடிய 3 நாட்களுக்கு குர்பான் கொடுக்கலாம் என்று ஆரம்பத்தில் நம்ம எல்லாம் வழங்கி வச்சுருந்தோம். அந்த செய்திகள் அனைத்துமே தவறான செய்தி, பலகீனமான செய்தி என்பதால் முழு ஆய்வுக்கு அடிப்படையில் அந்த முடிவு இப்போ எடுக்கப்பட்டிருக்கு. கடந்த 2-3 வருடங்களாக என்னன்னு கேட்டால், அந்த ஹஜ்ஜி பெருநாள் ஒரு நாளைக்கு மட்டும்தான் குர்பான் கொடுக்கணும் அப்படிங்கிறது ஆதாரபூர்வமான செய்தி. இதை முதல்ல கவனத்தில் வச்சுக்கங்க. ரெண்டாவது, இந்த குர்பான் கொடுப்பதற்காக நியத்து கொள்கிறவர் குடும்பமே அல்ல, ஓன்லி அந்த குடும்பத்தின் தலைவர் மட்டும்தான். யார் அந்த ஆடை வாங்கி அதுக்குரிய பொருளாதார செலவு பண்ணுறாரோ அவருக்குரிய ஒரு கடமை தான் இது. அதனால் அவர் மட்டும்தான் பிறை பார்த்து, துல்ஹஜ் பிறை இன்னும் ஒரு நாட்களில் அறிவிச்சிருவாங்க. இந்த பிறையை கண்டு துல்ஹஜ் ஆரம்பிச்சிருச்சுன்னு சொன்னால், அதுலேருந்து அவர் துல்ஹஜ் 10 அன்னைக்கு பெருநாள் தொழுது முடிச்சுட்டு குர்பான் கொடுக்குற வரலையும் அந்த தன் முடிகளையும், தலைமுடி, தாடி, மற்ற முடிகள், மற்ற கை நகம் இவைகளை களையக்கூடாதுங்கிறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி. இந்த செய்தியை உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறாங்க. இது முஸ்லீமில் 3655வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கு. என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் குர்பானி கொடுப்பவராக இருந்து துல்ஹஜ் பிறையை கண்டால் குர்பானி கொடுக்கும் வரை தனது முடியை, நகத்தை வெட்ட வேண்டாம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அப்போ துல்ஹஜ் மாதம் என்ன ஆரம்பிச்சுன்னு சொன்னால் அதுலேருந்து நம்ம கவனமாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் துல்ஹஜ் சம்மந்தமாக என்ன வல் ஃபஜ்ர் அத்தியாயத்தில் வல் ஃபஜ்ரி வலயாலி அஸ்ர் அப்படின்னு சொல்லி ஒரு துவக்கம் அந்த அத்தியாயம். அதில் என்ன சொல்லுதுன்னா, அந்த துல்ஹஜ் மாதம் இந்த 10 நாள் அந்த நாளை குறிக்கக்கூடிய இதுதான் அந்த வசனத்துக்கு அர்த்தம்னு சொல்லி பல அறிஞர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அந்த 10 நாளையில் நாம் அதிகமாக நன்மை செய்வர்களாக இருக்கணும். அது எந்த நன்மை, நீங்களா உங்களுடைய சாய்ஸ், அது இன்னதுதான் இல்லை, சரியா? இஸ்லாத்தில் வலியுறுத்தப்பட்ட எந்த கடமையாக இருந்தாலும் சரி, உங்களால் ஏன்றதை நீங்கள் செய்யலாம், உங்களுக்கு சக்திக்கு உட்பட்டதை நீங்கள் செய்யலாம். அப்படி செய்தால் அந்த 10 நாளைக்கு செய்யக்கூடிய அந்த நன்மைகளுக்கு மட்டும் ஸ்பெஷலாக நமக்கு அதுக்குரிய நன்மைகள் அதிகமாக கிடைக்கும். எப்படி ரமலானில் கடைசி 10ல் என்ன 1000 மாதங்களை விட சிறந்த மாதம் அந்த குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம்னு சொல்லி அப்போ செய்யக்கூடிய வணக்கங்கள் பல மடங்கு அதிகமாக எல்லாம் தரான்னு சொல்லி வாக்களித்தான் இல்லையா? அதே மாதிரி தான் இதுக்கும். இந்த 10 நாளும் நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு சின்ன அமலாக இருந்தாலும் சரி, பெரிய அமலாக இருந்தாலும் சரி, அதுக்குரிய நன்மைகள் ஏராளமாக இருக்குது அப்படின்னு சொல்லி, யார் நன்மையை மறுமையில் அதிகமாக எதிர்பார்க்குறார்களோ அவர்களுக்கு இது முக்கியமான கடமை என்பதை கவனத்தில் கொள்ளணும். அப்போ அந்த அடிப்படையில் அந்த 10 நாளும் அதிகமான நன்மைகளை நாம் அனைவரும் செய்யணும். அது மாதிரி இந்த குர்பானு கொடுக்கக்கூடியதில் அல்லாஹ் சொல்லி காட்டும்போது அதோடைய இரத்தமோ அல்லது இறைச்சி மாமிசமோ அல்லாஹ்வை சென்றடைவதில்லை. என்ன, நீங்கள் அந்த குர்பான் கொடுக்கப்படும் பொழுது அதற்கு இறை அச்சம் மட்டும்தான் அல்லாஹ்வை சென்றடையும் அப்படிங்கிறான். அப்போ நமக்கு சுமத்தப்பட்ட அனைத்து வணக்கங்களுமே இறையச்சத்தை அடிப்படையாக கொண்டு, அதாவது ஃபோனுக்கு எப்படி சார்ஜ் முடிய போட்டுக்கிட்டே இருக்கணுமோ அதே போல் அல்லாஹ் நம்மளை படைத்திருக்கிறது நமக்கு ஆசாபாசங்களை வழங்கி பல விதமான தவறுகள், எண்ணங்கள் இதெல்லாம் நமக்கு இருக்குது. அந்த அடிப்படையில் அதிலேருந்து நம்ம விடுபட்டு தூய்மையாகணுங்கிறதுக்காக, இறையச்சத்தை அதிகப்படுத்துவதற்காக இந்த வணக்கங்கள் எல்லாம். அந்த அடிப்படையில் நம்ம எந்த வணக்கம் செஞ்சாலும் இது அல்லாஹ்வுக்காக என்று தூய்மையாக செய்யணும். அதில் இறையச்சத்தை தான் அல்லாஹ் பார்க்குறான் என்பதை கவனத்தில் கொண்டு அனைவரும் இறையச்சமிக்க பணிகளை அதிகமாக செய்து அல்லாஹ்வுடைய அன்பை பெற்று சுவனம் செல்ல முயற்சிப்போம் இன்ஷா அல்லாஹ்.
வாஹர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து.